ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனிமே அண்ட் மாங்கா. நிறைய பேருக்கு அனிமேனா என்ன கார்ட்டூனான்னு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ இதில் அனிமேனா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கும் கார்ட்டூனா என்ன தெரிஞ்சவங்களுக்கும் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அதுதான் அனிமேனா என்ன, மாங்கானா என்ன, ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு, எது ஓவராலாக சூப்பராக இருக்கும், எதை பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, இதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் இதுக்கான ஆன்சரை நான் தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓவராலாக இன்னும் இதெல்லாம் கார்ட்டூன்ஸு பொம்மை படம் சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் இதை என்னன்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அனிமேனா என்னென்னு பார்த்துடலாம். அனிமேனா ஒன்றும் இல்லை, ஜப்பானில் உருவாக்கக்கூடிய அனிமேட்டட் சீரியஸ் ஆர் மூவிஸ். இது நம்ம ஊரில் பார்க்குற கார்ட்டூன் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வேறு. இதோட ஸ்டோரி லைனை பார்த்தோன்னா இது சினிமாட்டிக் லெவலில் இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்னு பார்த்தோன்னா அனிமேல வேறு மாதிரி இருக்கும், மாங்கால வேறு மாதிரி இருக்கும். ஸோ அனிமேல எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். அனிமேல ஸ்டோரி டெல்லிங்னு இருக்கும்போது அது நார்மலாக இருக்காது, அது எமோஷனை பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஃப்ளாஷ்பேக்கு, இன்னும் சொல்ல போனால் ட்விஸ்ட்டு, மோட்டிவேஷன் எல்லாமே அதில் கலந்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நருட்டோ சின்ன வயசுலேருந்து அவன் ஒக்காகே ஆகிற வரையும். ஸோ இது ஒரு லெஜண்டோட ஸ்டோரி, இது ஒரு மோட்டிவேஷன். ஸோ இதை நம்ம கார்ட்டூனில் சேர்க்க முடியாது, இது கண்டிப்பாக கார்ட்டூன்லேருந்து வேரியஸ் ஆனது தான். ஸோ அனிமேல வாய்ஸ் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஜப்பானில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை ஸ்ரீன்னு சொல்கிறாங்க. அவங்களோட டப்பிங்கில் தான் அந்த அனிமேயோட டோட்டல் லைஃபுமே இருக்கும். உதாரணத்துக்கு லூஃபியோட ஸ்க்ரீம்ஸாக இருக்கட்டும், கோகுவோட பவரப்பாக இருக்கட்டும், எல்லாமே வெறித்தனமாக கூஸ்பாம்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றுமே நம்மளை என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு வாய்ஸ் ஆக்டர்ஸ் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம நருட்டோக்கெல்லாம் ஃபீமேல் வாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். அனிமேல பிஜிஎம் அண்ட் சாங்ஸ்ன்னு பார்த்தோன்னா அனிமேவை பொறுத்த வரைக்கும் அனிமேவோட ஓப்பனிங்காக இருக்கட்டும், இல்லை அதோட எண்டிங்காக இருக்கட்டும், இல்லை பிஜிஎம்ஸ் வர இடமா இருக்கட்டும், உண்மையிலே எல்லாமே பிரமாதமாக நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். இத்தனைக்கும் டீமன் ஸ்லேயருடைய ஸ்வாட் சவுண்ட்லாம் கேட்டோன்னா நானே என்னுடைய உரையிலேருந்து ஸ்வாட் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணும். அனிமேஷனில் முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிக்கிறது அந்த அனிமேஷன் குவாலிட்டி தான். அனிமேஷன் பண்ணுறதுல டாப் ஸ்டுடியோஸ்னு பார்த்தா அஃபோர்டபுள், மாப்பா, டாய் அனிமேஷன், இவங்கெல்லாம் ஒரு அனிமேவை தெரிஞ்சுட்டு அதை அனிமேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாலே அந்த அனிமேஷனுக்கு ஒரு தனி அதிர்டி ஃபேன்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு அடி வாங்குற சீன் இல்லை பஞ்சு குத்துற சீனை 3 செகண்டில் மாங்கால முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அதை அனிமேட் பண்ணுறேன்ட்டு அதை 3 நாள் வச்சு பண்ணுங்க. அனிமேல ஒரு நச்சரிக்கிற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஃபில்லர்ஸ் தான். அனிமேல நிறைய இடத்துல ஃபில்லர் சீன்ஸ் வரும். உதாரணத்துக்கு நருட்டோலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தேவையில்லாத வளவலன்னு பேசுகிற மாதிரி எபிசோட்ஸை இஸ்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த ஃபில்லர்ஸை சேர்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மாங்கா முடியலைன்னா அனிமேக்கு வெயிட் பண்ண முடியாது. ஸோ அந்த கேப்பு மேலே சிமெண்ட் போட்டு அடிக்கிறதுக்காக தான் நம்ம ஆளுங்க இந்த மாதிரி தேவையில்லாத ஃபில்லர் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வருவானுங்க. ஸோ அனிமேல ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், பேசிங்காக இருக்கட்டும் ஸ்லோவாக தான் நடக்கும். இதனால மட்டும் என்ன, கிரன்ச்சி ரோல் இன்னும் சில ஆப்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அந்த தேவையில்லாத ஃபில்லர்ஸையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ அனிமேக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸை பற்றின பார்க்கலாம். மோஷன்ஸ், சவுண்ட், மியூசிக், வாய்ஸ் ஆக்டிங், இதெல்லாம் தான் அனிமேக்கு சோலே. அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை கலரிங்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இன்னும் மாசாக இருக்கும். அதனால இதெல்லாமே அனிமேல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். இன்னும் சொல்ல போனோன்னா எமோஷனுக்கெல்லாம் இன்னும் வெயிட்டு. ஏன்னா இந்த பாருங்க, லூஃபியெல்லாம் அழுவ சொல்ல ஏதோ நானே அழுகுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அனிமேட்டடில் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப எமோஷனாக கூட நல்லா வெளிப்படுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும், நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது குறிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த அனிமேக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரோவில் ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் முடிய சொல்ல ஆல்ரெடி என்ன நடந்துச்சுன்றதையும் சொல்லுவாங்க. உண்மையிலே இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கேட்குறதுக்கு. ஏன்னா நான்லாம் அனிமே முடிஞ்ச பிறகும் அதை கேட்குறதுக்கே வெயிட் பண்ணுவேன். ஸோ நான் இந்த மாதிரி விஷயத்தில் ஜப்பானோட அந்த அனிமேக்கு நான் அடிக்ட் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜப்பானில் அவங்க கொடுக்குற அந்த சவுண்ட்ஸ் எல்லாமும் இருக்கட்டும், அப்புறம் அவங்க வாய்ஸ் டப்பிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் நம்ம ஆளுங்க கொஞ்சம் அதில் கம்மி தான். அதில் டப்பிங் சிலது சரியாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் ஒன் பீஸ்லாம் இங்கிலீஷு ஜாப்பனீஸில் கேட்க நல்லாயிருக்கும். பட் தமிழ் டப்பிங் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இன்னும் சில அனிமேஸும் அதே மாதிரி தான். குறிப்பாக ட்ராகன் பாலு, இன்னும் சில அனிமேஸ்லாம் இருக்குது. நான் அதுக்கு தனியாக லிஸ்ட்டு போட்டு ஒரு வீடியோ சொல்கிறேன். அனிமேக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னன்னா மொக்கையாக போகக்கூடிய அந்த மாங்கா சீரீஸையே எடுத்து அனிமேட்டட் பண்ணால் அதுக்கு தனி ஃபேன் பேஸ் விடுவாங்க. சொல்லப்போனால் நம்ம ட்ராகன் பாலும் அப்படி தான். ஃபஸ்ட்டு அவங்க மாங்கா கிரியேட் பண்ண சொல்ல அது அந்தளவுக்கு ஓடலை. ஆனால் அதை அனிமேட்டடாக கொண்டு வந்தாங்க, கண்டிப்பாக உண்மையிலே சூப்பராக போச்சு.
இதில் தான் டிராகன் பால் வந்து ஃபேமஸ் ஆனதும் கூட. இதில் ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தா டிராகன் பால், நருட்டோ, ஒன் பீஸ், டீமன் ஸ்லேயர், ஜுஜுட்சு கைசன் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து அனிமேனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாங்கானா என்ன. மாங்கான்னு சொல்லணும்னா இது ஜாப்பனீஸோட காமிக்ஸ் ஆர் கிராஃபிக் நாவல். இதை பார்த்தோன்னா பெரும்பாலான மாங்கா காமிக்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். ஸ்டோரி, கேரக்டர் டிசைன், பிளாட் இது எல்லாமே அனிமேல ஃபர்ஸ்ட் வரும். ஸோ சில மாங்காஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்லா இருக்க மாங்காஸ் எல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனிமே ஸ்டுடியோஸ் வாங்கி அனிமேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தில் தான் மாங்காவும் அனிமேவும் ரிலேட் ஆகும். பெரும்பாலான அனிமேக்கு இதுதான் அடித்தளமாக மெயின் ஸ்டோரியாக இருக்கும். மாங்காவில் ரைட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் இவங்க தனியாக எழுதுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மாங்காவில் நடக்கிற எல்லா விஷயமே ஆத்தரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். மாங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா மாங்காவில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். அதாவது இப்போ நீங்கள் நருட்டோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நருட்டோவோட ஒரு சீசன் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் நீங்கள் இதுவே மாங்காவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம், ரொம்பவே கம்மியான டைலாக்ஸ் இருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் மட்டும் முக்கியமான சீன்ஸ் மட்டும்தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2-3 நாளே படித்து முடிச்சிடலாம் மொத்த நருட்டோவையும். மாங்காவில் பார்த்தா இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது, அதுதான் ரா மோஷன்ஸ் அண்ட் ப்ரெட்டாலிட்டி. சொல்ல போனோன்னா நீங்கள் அனிமேல சில சீன்ஸை சென்சார் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு மாங்காவில் அந்த பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு சென்சார் பண்ணாமையே முக்கியமான சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். சாரி, வீடியோ கொஞ்சம் டார்க்காக போகுது. இன்னும் சொல்ல போனால் பிளட்டு, ஆக்ஷனு இதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி தான் அனிமேல காமிப்பாங்க. பட் இதில் அன்ஃபில்டர் தான், உங்களுக்கு வந்து இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இது மாங்காய் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பம்சம். மாங்காய் படிக்கிறதுனால நம்ம பிரெயினுக்கு கிரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். காரணம் ஏன்னா இப்போ மாங்காயில் நீங்கள் படிக்கிற விஷயத்துலலாம் உங்கள் பிரெயினில் இமேஜின் பண்ண சொல்ல நீங்களாம் ஒரு கற்பனையை பண்ணுறீங்க. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக மாறி இமேஜினேஷனுக்கு ஒரு சூப்பர் சார்ஜை கொடுக்கும். மாங்காவில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட்டில் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா உங்களுக்கு வந்து 4-5 பேப்பர் தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கி படிக்கலாம். அப்படியே இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூகுள் பார்க்க போனீங்கன்னா நான் போட்டு விடுவீங்க, பார்த்து நம்ம இறக்கி வந்து படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து மாங்காயில் உங்களுக்கு பட்ஜெட்டே தேவையில்லை, நீங்கள் இலவசமாகவே பார்த்துக்கலாம். இன்னொன்று பார்க்க போகிறது மாங்காயில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள். ஆல்ரெடி மாங்காயில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்னு சிலதை சொல்லிட்டேன். ஸோ இன்னும் சிலதை வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். மாங்காயில் நீங்கள் ஃபில்லர்ஸ் இல்லாமல் உண்மையான ஸ்டோரியை பார்த்துக்கலாம். இது ஆத்தருடைய ஒரிஜினல் விஷன். குறிப்பாக சொல்லணும்னா மாங்காவில் ஒரு விஷயம் கேனானாக இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நடக்கும், அது வந்து ஆத்தர் பண்ணியிருப்பார். பட் அது அனிமேல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து அதுவும் கேனானில் தான் சேரும், பட் சின்ன சேஞ்சில் இருக்கிறதுனால. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என் தலைவன் வெஜிட்டாவை எடுத்துக்கலாமே. வெஜிட்டாவை நான் வந்து பிளாக் சாகா வந்து மாங்காவில் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் கார்டில் போட்டு வெளுத்தெடுத்தான். பட் நான் அனிமேல பார்க்க சொல்ல சூப்பர் சைன் ப்ளூவில் சண்டை போடுறான். அந்த இதுவரையும் டிராகன் பால் சூப்பரில் நம்ம வெஜிடாக்கு அனிமேல வந்து இதுவரையும் சூப்பர் சைன் கார்டு ஃபார்மை கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் மாங்காவில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் இல்லாமல் என் ஃபேவரட்டே மாங்காவில் தெரியுமா, அந்த டோரண்ட் ஆஃப் பவர் தான். இதுவே அனிமேல பார்த்தோன்னா ஜவ்வு மாதிரி வச்சு இழுப்பானுங்க. பட் அந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவரை நம்ம சவுத் யூனிவர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜீரனை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து எனக்கு மாங்காவில் பிடிச்ச விஷயம் அது. நான் வந்து ஒரு குறிப்பாக டிராகன் பால் ஃபேன்ன்றதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஓகே காய்ஸ், வீடியோ ரொம்ப லாங்காக போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு வந்திருப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. அதாவது அனிமேனா என்ன, மாங்கானா என்னன்னு ரெண்டுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான். பட் ரெண்டுமே அன்னிக்யூ. இது வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் தான் நம்மளுடைய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து விஷுவல்ஸ், எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் அண்டு இன்னும் நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அனிமேவை தாராளமாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு கம்மி டைம் தான் ப்ரோ இருக்குது, எனக்கு வந்து இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டோரி ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடணும், ரொம்ப லென்த்தாக போகுது, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னீங்கன்னா நீங்கள் மாங்காவை பார்க்கலாம். உங்களுக்கு மாங்காலையும் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன், அதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் கன்ஃபியூஷனை இன்றைக்கி நான் கிளியர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸுக்கு போயிட்டு
நீங்கள் அனிமே ஃபேனா இல்லை மாங்கா ரீடரானு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாங்காவில் வந்து ஆல்ரெடி கட் பண்ண சீன்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு 1K வியூஸ் வரும்னு நம்புகிறேன். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பாபா, ஐ சி யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.